ரெண்டு ரெண்டு வந்திருக்கு எனக்கு. ம். சரி. ம். சரி. ம். ஆ. இந்த பார்த்துட்டு இருக்கேன் இப்பதான். ம். Good morning, children. So it is a continuation of immunology, the second part of immunology, lymphoid organs. So lymphoid organs means that immune cells were. So you can see the picture clearly. Some primary lymphoid organ also shown in the picture and also secondary lymphoid organs. Primary lymphoid organs are thymus and bone marrow, where the lymphatic cells which was involved in immune system that was produced and matured there itself. Some of the cells are matured in thymus and some are in bone marrow. So these are called primary lymphoid organ. Secondary lymphoid organ, here the lymphatic cells are not produced or not matured, but after the maturement it reached to that places and lodged there for further function. அதில் வந்து ஒரு ப்ரொடியூஸ் ஆகிறதும் இல்லை மெச்சூர் ஆகிறதும் இல்லை, ஆனால் எங்கேயோ ப்ரொடியூஸ் ஆனது இங்கே வந்து இருக்கும். எங்கெல்லாம்னா லிம்ஃப் நோடு, ஸ்ப்ளீனு, பேயர்ஸ் பைச்சஸ் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் தென் லிம்ஃப் நோட்ஸ் இன் தி லெக், இந்த இடத்துலலாம் அந்த செல்ஸ் இருக்கும். So now you can see the description. Organs involved in the origin, maturation and proliferation of lymphocytes are called lymphoid organ, classified into two, primary and secondary. Primary lymphoid organs provide lymphoid maturation. Secondary lymphoid organs trap antigen which can effectively fight against this antigen. The secondary lymphoid organs contain mature lymphocytic cells and make the fight function effectively. Primary lymphoid organ, it was present in the bursa fabricus of birds, bone marrow, thymus, they are primary lymphoid organ. Lymphocytes mature in the primary lymphoidal organ and they become immunocompetent cells. Immunocompetent என்ன, அது வந்து என்ன ஒரு ஃபாரின் பாடிக்குள்ளே வந்தால் என்ன செய்யணுமோ அந்த எஜுகேஷனை அந்த பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ட்ட இருந்து அது வாங்கிக்கும். ஸோ அங்கே வந்து அதுக்கு டீச் பண்ணப்படுது. என்ன டீச் பண்ணுது? ஃபாரின் பார்ட்டிக்கிள், அதாவது செல், பாடி செல்லை விட வேறு எந்த செல்லு உள்ளே வந்துச்சுன்னா இமீடியட்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அதை டிஸ்கிரிமினேட் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதை கில் பண்ணணும் அப்படிங்கிறத அதோடைய எஜுகேஷன். தட் இஸ் கால்டு இம்யூனோ கம்பீட்டன்ட். அது வந்து அங்கே நடக்குது, பிரைமரி லிம்ஃபாய்டல் ஆர்கன்லேயே நடக்கும். தட் இஸ் கால்டு மெச்சுரேஷன். ஸோ மெச்சுரேஷன் அக்கர்ஸ் இன் த போன் மேரோ அண்ட் T cells மெச்சுரேஷன் அக்கர்ஸ் இன் தி தைமஸ். அதாவது பி செல் வந்து போன் மேரோ, பி செல்னு ஒரு செல் போன் மேரோலையும், T செல்ங்கிறது தைமஸ். தைமஸில் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அதுக்கு பேர் T, போன் மேரோவில் மெச்சூர் ஆகிறதுனால அதுக்கு பேர் B. ஸோ இது வந்து பேர்டில் வந்து பர்ஸ் ஆஃப் பேப்ரிஃபா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நவ் primary lymphoidal organ structure பார்க்க போகிறோம். Thymus is a flat, bilobed, located above the heart. It contains numerous lobules. ஒரு spherical shapeல சின்ன சின்ன spherical இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் lobule. Each lobule separated by a connective tissue called septa. Lobule is differentiated into
டூ கம்பார்ட்மெண்ட், 2 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. அவுட்டர் கம்பார்ட்மெண்ட் ஆர் அவுட்டர் கார்டெக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ்லி பேக்டு இம்மெச்சூர் டீ செல் வந்து இருக்கும். டீ செல் வந்து தைமஸ் கிளாண்டில் ப்ரொடியூஸ் ஆகிறது, அதனால அதுக்கு பேர் தைமோசைட்ஸ். இன்னர் கம்பார்ட்மெண்ட் இஸ் கால்ட் மெடுலா, ஸ்பர்ஸ்லி பாப்புலேட்டட், கொஞ்சம் சுமாராக இருக்கும். அங்கே திக்லி டென்ஸ்லி, இங்கே ஸ்பர்ஸ்லி. ஸோ மெயின் செக்ரீஷன் ஆஃப் த ஹார்மோன் இஸ் தைமோசின். இந்த செல்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன், இந்த தைமஸ் கிளாண்டில் செக்ரீட் ஆகிற ஹார்மோன் பேர் தைமோசின். இட் ஸ்டிமுலேட்ஸ் டி செல்ஸ் பிகம் மெச்சோர் அண்ட் இம்யூனோ கம்பீட்டன். நான் ஏற்கனவே சொன்னேன் இம்யூனோ கம்பீட்டன்னா என்ன. இம்யூனோ கம்பீட்டன்னா அந்த டி செல்லுக்கு அந்த தைமோசின்ங்கிற ஹார்மோனை வச்சு அதை எஜுகேட் பண்ணும். எப்படி எஜுகேட் பண்ணும்? it has to find out which was foreign cell, which was body cell அப்படின்னு அதுக்கு ரெகக்னைஸ் பண்ணணும். ஃபாரின் செல்னால் அதை டிஸ்கிரிமினேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அது பாக்டீரியாவா, அது என்ன ஷேப்பில் வந்திருக்கு, எப்படியெல்லாம் அதை அட்டாக் பண்ணும், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் இமீடியட்லி இட் என்டர் இன் ஃபைட்டிங். அதோடு சேர்ந்து ஃபைட் பண்ணி பாடி செல்லை காப்பாற்றணும். அதான் அதோடைய எஜுகேஷன். தட் இஸ் கால்டு இம்யூனோ கம்பீட்டன். Early teens, the thymus begins to atrophy and is replaced by adipose tissue. So ஒரு 12 years அல்லது 13 to 14 years வரைக்கும் தான் இந்த thymus work பண்ணும். Then it becomes disappeared. So most active in neonatal and pre-adolescent period. neonatalனா பேபிஸ்லையும் pre-adolescent periodலையும் தான் இது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். So here you can see the thymus gland. ரைட் லோப், லெஃப்ட் லோப். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஸ்பெரிக்கல் ஷேப்டாக இருக்கிறதா லாபியூல். ஒவ்வொரு லாபியூலையும் இன்டர் கனெக்ட் பண்ணுறது கனெக்டிவ் டிஷ்யூ, அதுக்கு பேர் செப்டா. போன் மேரோ ஆல்சோ பிரைமரி லிம்ஃபாய்டல் டிஷ்யூ. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் ஸ்டெம் செல்ஸ், ஹெமட்டோபொயட்டிக் செல் அப்படின்னு ஒரு செல் இருக்குது அதில். That hematopoietic cells differentiate and mature into different kinds of blood cells. Blood cells means different kind of WBC. Now secondary or peripheral lymphoid organ. Secondary lymphoidal organ என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும். Peripheral lymphoidal organ antigen is localized. அந்த இடத்துல தான் ஆன்டிஜன் வந்து தங்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த டி செல்லையோ பி செல்லையோ ஆக்டிவேட் பண்ணுற ஒரு ரீஜனுக்கு பேர் தான் செகண்டரி லிம்ஃபாய்டல் ஆர்கன். ஸோ அது என்னலாம்? அப்பண்டிக்ஸ்னு ஒன்று, வேர் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் கனெக்ட். இட் ஹேஸ் அ ஸ்மால் பவுச் லைக் ஸ்ட்ரக்சர், சீக்கம், தட் இஸ் கால்ட் அப்பண்டிக்ஸ். அண்ட் தென் பேயஸ் பேச்சஸ், இட் வாஸ் ப்ரெசன்ட் இன் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், இன்டெஸ்டைனில் இருக்குது. டான்சில்ஸ், தொண்டையில் இருக்குது. அடினாய்ட், அப்படி ஒரு நாக்கு மாதிரி, குட்டி நாக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கும் அடினாய்ட். ஸ்ப்ளீன், இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சோரட்டின்னு சொல்லுவாங்க. மால்ட், மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ, எங்கெல்லாம் மியூக்கஸ் செக்ரீட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் இருக்கும். கால்ட், கட் அசோசியேட்டட், கட்டில் ஃபுல்லாக இருக்கும். பால்ட், ட்ரக்கியல் ஆர் பிராங்கியல், லங்ஸில் இருக்கக்கூடிய லிம்ஃபாய்டல் டிஷ்யூக்கு பேர் பால்ட். Now we are going to see about the secondary lymphoidal organ, that is lymph node. It's a small bean shaped. It filter and traps substances that travel through the lymphatic fluid, packed tightly with white blood cells, namely lymphocytes and macrophage. Hundreds of lymph nodes found in the body. They connected with one another by lymph vessel. Lymph is a clear, transparent, colorless, mobile and extracellular fluid. இதுதான் வந்து செகண்டரி லிம்ஃபாய்டல் ஆர்கன். இதை பாருங்கள், பீன் ஷேப்பில் இருக்குது. ஸோ லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் எல்லா ரீஜன்லேருந்து வந்து கனெக்ட் ஆகும், வெளியில் போகும். அஃபரண்ட் அப்படின்னா இட் டுவர்ட்ஸ் த லிம்ஃப் நோடு, இஃபரண்ட் அவே த லிம்ஃப் நோடு. ஃபில்டர் ஆன பிறகு அந்த சொல்யூஷன் எடுத்துகிட்டு போகிறது தான் இஃபரண்ட். So lymph node has 3 zones: cortex, paracortex, medulla. The outermost layer of lymph node வந்து cortex. அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பி லிம்போசைட். பி லிம்போசைட் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, போன் மேரோவில் மெச்சூர் ஆகுது.
macrophage, it's one kind of WBC. Follicular dendritic cell, இதுவும் one kind of WBC. இது பார்த்தீங்கன்னா நியூரான் மாதிரி இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் dendritic cell. Paracortex zone, it was beneath the cortex, richly populated by lymphocytes and interdigitating dendritic cells அதில் இருக்கு. Innermost zoneக்கு பேர் தான் medulla, அங்கே lymphocytes sparsely present. The mucosa associated lymphoid tissue, and it was present in alimentary canal. Lymphocytes such as T and B cells are present. Gut associated lymphocyte components of mucosa associated tissue.